ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ரைடல் vlog தான். ஸோ யாருக்கு அப்படின்னா என்னோடய தங்கச்சியோட கிளாஸ்மேட்டுக்கு தான். ஸோ அவங்க எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. நான் புதுக்கோட்டைக்கு தான் இப்போ இந்த மேக்கப் வந்து ஆர்டர் எடுத்திருந்தேன். நான் பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். மண்டபத்தில் யாருமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிரைடு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவும் வைக்க வேணாம், என் பொண்ணோட ஒரிஜினல் ஹேரில் நீங்கள் எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் ஹேரை பார்த்தேன். டென்சிட்டி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஹேர் மூவ்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அவங்க ஹேரில் வந்து ஏதாவது ஆயில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மூவ்ஸ் வந்து அந்த ஆயில் கண்டென்ட்டை எடுத்துரும். ஹேர் மூவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு தென் நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஹேர் வந்து நல்லா சில்கியாக சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அயனிங் பண்ணணுங்கிறதே தேவையே கிடையாது. டேரெக்டாக வந்து நம்ம கிரிம்பிங் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து நம்ம ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் க்ரீம் பண்ணால் க்ரீம்ப் வந்து பர்ஃபெக்டாக வந்து விழுகாது. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் நீட்டாக இருக்குது. க்ரீம் பண்ண மாதிரியும் தெரியாது, க்ரீம் பண்ணாத மாதிரியும் ஒரு ஷைன் லுக் தெரியுது இல்லையா? அதனால தான் வந்து இந்த ஹேர் ப்ரிப்பரேஷன் ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து இவங்க நமக்கு வந்து ரிசப்ஷனுக்கும் முகூர்த்தமுக்கும் நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 months இருக்குது டைம். ஸோ வந்து நம்ம 3 டைப் ஆஃப் மேக்கப்பும் கொடுக்கணும், 3 டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் டிஃப்ரென்ஸும் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஹேர் ஸ்டைல் சொன்னேன், சரி அதுவே பண்ணிக்கலாம்க்கா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல் சொல்லியிருந்தேன். அவங்களும் ஓகே எனக்கு இதுவே ஓகே நல்லா இருக்குக்கா, எனக்கு இதுவே பண்ணிக்கலாம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹேர் நான் முடிச்சிட்டேன். இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நீட்டாக வந்துச்சு. நம்ம வந்து ஹேர் கிரிம்பிங் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம ஹேர் ஸ்டைல் வர்றதுக்கு. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடும் முடிச்சிட்டேன். ரைட் சைடும் இதே மாதிரி சேம் நான் வந்து எல்லாமே செக்ஷனாக எடுத்து நான் ஹேர் பின்னி வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட்லாம் வந்து நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த 2 சைடில் நம்ம பின்னினதையும் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். இந்த செக்யூர் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம செக்யூர் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். டைம் ஆக வந்து அது கொஞ்சம் லூஸ் ஆகிரும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பின் நல்ல ஒரு பிராண்டான ஹேர் பின் வச்சு தான் நம்ம செக்யூர் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பின் பண்ணி வைக்கணும். அந்த ஹேர் பின் பண்ண இடத்துல வந்து நம்ம ஏன் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த ஹேர் பின் மூவ் ஆகாமல் வந்து கலடாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ நான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் அந்த ஹேர் பேண்ட் மெஸ்ஸி ஹேர் டூ தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரிஜினல் ஹேர்லேயே அவ்வளோ நீட்டாக வந்துருந்துச்சு. தென் நான் வந்து இந்த மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் லேயராக எடுத்து ஹேர் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹேர் பேண்ட் போடும்போது கொஞ்சம் ஹேரை வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈவன் ஷேப்பாக வரும். ஸோ நான் வந்து ஹேர் வந்து ட்ரையாக இருக்குங்கிறனால சைன் ஸ்ப்ரே பண்ணி தான் இது பண்ணேன். நமக்கு ஹேர் ட்ரையாக இருந்துச்சுன்னா சைன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சப்போஸ் நல்லா இருந்துச்சு ஷில்கியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபினிஷிங்கில் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஷேலை வந்து அப்படியே செக்யூர் பண்ணி வச்சுக்கோம், கொஞ்சம் கூட கலையாது. அதுக்காக தான் அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ நான் எல்லா ஹேரும் முடிச்சிட்டேன். ஃபைனல் ஹேர் ரிசல்ட் பாருங்கள், நீட்டாக இருக்கும். எக்ஸ்டென்ஷனே இல்லாமல் ஈவனாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஹேர் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தென் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஃபேஸ் ப்ரிப் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஹேர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபேஸுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ தான் நம்ம போடுற மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதே டைம் நமக்கு வந்து மேக்கப் வந்து ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகும். இவங்க ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் டு ஆயில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் மாய்ஸ்சரைசர் எல்லா மேக்கப்புக்கும் மஸ்ட் அப்படிங்கிறதே மாய்ஸ்சரைசர் தான். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் போடுறது. நம்ம போடுற மேக்கப்பும் லாங் லாஸ்டிக்காக வந்து இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் போட்டுட்டு இவங்க ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு ப்ரைமரும் நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இவங்களுக்கு அங்கங்கே வந்து டார்க் ஸ்பாட்டும் இருந்துச்சு, டார்க் சர்க்கிளும் இருந்துச்சு. அதே நான் கவர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வந்து ஆயில் ஸ்கின்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனும் நான் எடுத்து ஃபேஸ்க்கு போட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஸ்கின் ஷேடோட நான் ஒரு ஷேடு டார்க்காகவும் போடல, ஒரு ஷேடு ஃபேராகவும் போடலை. சேம் ஷேடுக்கு தான் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்ம வந்து பேஸில் இருந்தே நம்ம எடுக்கிற குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுக்கணும். சப்போஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்து நம்ம போட்டு அப்படியே அப்பிட்டோம் அப்படின்னா வந்து மேக்கப் வந்து கேக்கியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ நம்ம போடுற எல்லாமே வந்து மினிமலாக தான் எடுத்து பிளெண்டிங் தான் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம எவ்வளோ தான் நம்ம ப்ராடக்ட் குவான்டிட்டி எடுத்து வச்சாலும் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹெவியாகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி தான் நம்ம மேக்கப் எப்பயுமே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ப்ரஷ்
ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து அந்த ஸ்கின் ஷேடு வந்து கொஞ்சம் கூட மாறலை, அந்த டார்க் ஸ்பாட் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பவுடர்லாம் வச்சு நான் நல்லா செக்யூர் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் நம்ம எப்பயுமே போடும்போது ஃபேஸ்க்கு மட்டும் போடக்கூடாது, லைட்டாக வந்து நெக்குக்கும் போடணும். ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில பேருக்கு கழுத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் மார்க் இருக்கும். அந்த மாதிரி மார்க் இருக்கிறப்ப நம்ம ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டாக காமிச்சிட்டு நெக்கு வந்து கவர் பண்ணாமல் ஆகிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த பிளாக்கை வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு என்ன ஷேடு வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் போடுறோமோ சேம் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து நெக்குக்கும் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பவுடர் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக தெரியும், நம்ம மேக்கப் ரொம்ப குட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்டோர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கான்டோரிங் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் வந்து நோஸ் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் நோஸ் கான்டோரிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் வந்து ஃபேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ நான் ஹைலைட்டிங் வந்து ஃபேஸ்க்கு முடிச்சிட்டேன். அந்த ஹைலைட் பண்ண கன்சீலரை வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்டிங் பண்ணிவிட்டு தென் வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து பவுட்ரு வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இந்த பவுட்ரு செட் பண்ணுறது தான் நம்ம மேக்கப்லேயே வந்து லாங் லாஸ்டிக்காக மேக்கப் வரும். ஸோ நம்ம வந்து பவுட்ரை வந்து நல்லா செட்டிங்ஸ் பவுட்ரு வச்சு நல்லா வந்து நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். தென் வந்து நான் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ டிஃபைனர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேச்சுரலான ஒரு ஐப்ரோ லுக் தான் நம்ம கொடுக்கணும். எப்போயுமே வந்து நம்ம பிளாக் கலரில் சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஐப்ரோக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் தான் நம்ம ஐப்ரோ டிஃபைனர் வரையணும். ஸோ இவங்களுக்கு வந்து டென்சிட்டியே இல்லை ஐப்ரோக்கு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ ஐப்ரோ முடிச்சுட்டு நான் ஐ மேக்கப்பில் வந்து இவங்க சாரீ வந்து கொஞ்சம் ஒரு பிங்க் கலர் சாரீ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் பிங்க் அண்ட் ப்ரௌனில் வந்து ஐ ஷேடோ பண்ணிட்டேன். இந்த ஐ ஷேடோ வந்து நல்லா பிளெண்டிங் பண்ணணும். எவ்வளோ நேரம் நம்ம அதை பிளெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐ ஷேடோ வந்து கேக்கி ஆகாமல் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷிம்மர் கோல்டன் கலரில் ஒரு ஷிம்மர் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஷிம்மர் முடிச்சுட்டு ஐ லைனர்லாம் முடிச்சாச்சு. நான் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லிப்ஸ்டிக்கும் வந்து போட்டுட்டேன். லிப்ஸ்டிக் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் தான் இந்த மேக்கப் வந்து அப்படியே பளபளன்னு ஆக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஹைலைட் போடுறது. நான் ஹைலைட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய மேக்கப்பை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. எவ்வளோ நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள். அவங்க ஸ்கின் ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்காகவும் இல்லை ஃபேராகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து இந்த காம்பேக்டை வச்சு நான் ஃபேஸு நெக்கு எல்லா ஏரியாவிலையும் வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அது ஈஸியாக வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்காக நான் வந்து காம்பேக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நான் மறுபடியும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த சாரியெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் லுக் பாருங்கள். நீட்டாக இருக்குல்லையா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹேர் டூ வந்து மல்லிகைப்பூலாம் வச்சு கரெக்டாக வந்து ஃபைனல் லுக் நான் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.